Okay, we go for karangan. Okay, karangan respons terbuka ada 4 jenis domain. Domain peribadi, domain awam, domain pendidikan dan domain kerjaya. Okay, basically அதுதான் வரும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெத்திகான் கொடுப்பாங்க. அந்த பெத்திகான் வந்து படிக்காமலே நேரா கொஸ்டின் படிக்கிறவங்களுக்கு அங்க ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். ஸோ அங்கேருந்து சில விஷயங்களும் திருடி எழுதலாம். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண பாருங்க. ஓகேயா? அப்புறம் இதோட ஷாராட் என்னன்னு பார்ப்போம். 350லேருந்து 500 பார்த்தா பிரகாத்தான் தான். ஏதோ கொஞ்சம் தாண்டுறீங்களா 511ஓட நிப்பாட்டிக்கிங்க. ரொம்பலாம் தாண்டக்கூடாது. ஓகே, சரி. 300 to 500 தான். அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னா பிரச்சனை இல்லை. நீ முன்ன 5 பெருங்கான் 6 பெருங்கான் எழுதுகிற ஸ்டூடெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்குலாம் ரொம்பலாம் இல்லைடா, 3 ஈஸி. செம்ம நீட்டாக எழுதிருங்க, முடிஞ்சிருச்சு. நிறைய யோசிக்க தேவையில்லை. 3 isi sudah cukup. Okay, 3 isi sudah mencukupi. Ini இது வந்து நான் tata bahasa follow பண்ணாம எழுதுறது. 3 isi sudah cukup lah. Baik, lepas tu macam mana kita mengagihkan patah perkataan. Itu penting. Sebab kamu nak tulis sampai apa dia? 500 Isi 1, isi 2, isi 3, penutup. Iவ்வளவுதான். Atau kesimpulan. Okay, my suggestion. Setiap isi itu kamu tulis untuk 120 patah perkataan. Senang apa itu? Apa? 120, 360. இப்போ மிச்சம் 140 இருக்கா? இங்கே 70, இங்கே 70 அடிங்க. கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இங்கே 90 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. lebih kurang lah. Goreng பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மொத்தம் 500 patah perkataan இங்கேருந்து வந்துடும். இதுதான் பேசிக் ஜெனரல் ஐடியா that we can give you. முடிஞ்ச இந்த லிமிட்டுக்குள்ளார எழுந்த பாருங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் கவனிப்போம். கொஸ்டினும் நீங்கள் வந்து படித்த வேகத்துக்கு நல்லா படிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்லேயே ட்ரிக் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க மேலே வந்து penggunaan media sosial memberikan banyak kebaikan kepada seseorang. Oke ya, nah contoh soalan கொடுக்குறேன். Apa huraikan kebaikan menggunakan media sosial? Apa nih kebaikan menggunakan media sosial kepada kerajaan, kepada pihak sekolah, அதெல்லாம் போட்டிங்கன்னா இல்லை pihak perniagaan போட்டிங்கன்னா இல்லை peniaga, அதெல்லாம் wrong. You sudah terkeluar idea sebab மேலே நீங்கள் ஐடியா ஒழுங்காக படிக்கல. அவங்க சொன்னது memberikan faedah kepada seseorang, personally சொல்கிறாங்க. Not peniaga, not என்ன? Okay. என்ன சொல்லிக்கிறது, not peniaga, not sekolah, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அதனால் கொஸ்டினை தெளிவாக படிங்க. Kita sudah merdeka selama 64 tahun. Walaupun terdapat sedikit cacat celah, negara kita berjaya menghadapi pelbagai cabaran dan seterusnya membangunkan asas untuk mencapai keharmonian kaum dan perpaduan. ஸோ என்னதான் அங்கங்கே சின்ன சின்ன கோளாறுகள் இருந்தாலும் அப்படி இப்படின்னு இன ஒற்றுமையும் அது வலுவையும் வந்து அதிகப்படுத்திட்டோம். Kejayaan ini menyebabkan negara-negara lain yang termasuk bertaraf negara maju berasa iri hati. அதாவது நம்ம ஒத்துமையா இருக்கிறத பார்த்து வேற நாட்டு பொறாமப்படுறாங்களாம். வேற நாடா. Okay. Oleh itu, marilah kita memelihara dan melindungi segala yang telah kita capai setakat ini dengan semangat persefahaman dan bertolak ansur. Baik, petikan rencana di atas menyatakan bahawa perpaduan merupakan tonggak kemakmuran nusa dan bangsa. Nusa tu apa dia? Negara lah. எழுதிக்கிங்க. தெரியல எழுதுங்க. Oleh hal demikian, segenap lapisan masyarakat tanpa mengira kaum atau agama hendaklah menyaut seruan kerajaan untuk menyuburkan bibit-bibit perpaduan. இன ஒற்றுமையோட விதைகளை வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, tuliskan satu rencana tentang langkah-langkah untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat. ஸோ இதில் வந்து யார் என்னென்ன பண்ணலாம்? அவங்க என்ன கேட்குறாங்க? ரென்சானா எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இனி ஃபார்மேட் dia.
Format rencana. Baik. Tentang apa? Langkah-langkah untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat. சரி. இது வந்து masyarakat-குள்ளார வந்து இன ஒற்றுமையை பண்ணணும். யார் இதெல்லாம் செய்யணும்? kerajaan. Lagi? வேற யார் சொல்லலாம்? sekolah. Lagi? pihak polis. சரி என்ன பண்ணீங்க போலீஸா இருந்து? உங்ககிட்ட விஷுவலா ஆதாரங்கள் இருக்கு. சரி சொல்லுங்கடா. ஓகே kerajaan, sekolah, வேற யார் என்ன செய்யலாம்? rakyat, masyarakat. ibu apa செய்யக்கூடாதா? ஓகே இவங்க என்ன சொல்றாங்க? segenap lapisan masyarakat சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே semua masyarakatன்னு அர்த்தம். segenap lapisan masyarakatனா masyarakat மட்டும் இல்லை, எல்லாருமே. அப்படின்னா kerajaan சொல்லலாம், pihak sekolah சொல்லலாம், ibu bapa சொல்லலாம். ஓகே and so on. ஓகே சரி, இந்த கொஸ்டினை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரென்சானா ஃபார்மேட்ல எழுத போறோம். ரென்சானா ஃபார்மேட்லாம் ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் 2 வரி தான் ஃபார்மேட் ரென்சானா. அது என்னன்னு சொல்றேன். அப்புறம் நம்ம லங்கா untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat. இப்பயே நம்ம பேசி முடிவு எடுத்துடலாம். 3 முக்கியமான இசி நீங்க எழுதணும். அப்ப langkah memupuk perpaduan dalam kalangan masyarakat. ஒன்னு ibu bapa பத்தி பேசுங்க. ibu bapa எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி எடுத்துக்காட்டா இருக்கணும். ஓகே. அப்புறம் ரெண்டாவது வந்து masyarakat என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. Lagi? kerajaan. இல்ல இது வந்து dalam kalangan pelajar இல்ல, masyarakat. இப்போ pihak sekolah வந்து கொஞ்சம் kurang sesuai இருக்கும். ibu bapa வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்தா தான் அந்த ஜெனரேஷனை உருவாக்க முடியும். ஸ்கூலுக்கு அதை சொல்லலாம் ஆர்கியூமெண்ட், பட் ibu bapaக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், மஷாரக்காட்டில் தான் நிறையா இருக்குது. ஏன்னா மஷாரக்காட் வந்து gotong royong செய்யலாம், gotong royong வச்சு ஒரு isi சொல்லலாம், amalan rumah terbuka வச்சு ஒரு isi சொல்லலாம், rukun tetangga வச்சு ஒரு isi சொல்லலாம். ஓகேயா? ஸோ நான் 2 மஷாரக்காட் பிடிக்கிறேன். மேபி நம்ம மஷாரக்காட் சொல்லாமல் penduduk setempat கொஞ்சம் மாற்றி அமைச்சிருவோம். யாரு? ஓகே சரி, இதுக்கான விஷயம் நான் எங்கே டைப் பண்ணி வச்சிருந்தேன்னு யோசிக்கிறேன். இங்கே என்கிட்ட கஜீரானான் தான் இருக்குது, ஏற்கனவே உள்ளது. பட் நான் ஒரு ஃபார்ம் 2க்கு செஞ்சுருக்கேன் ஏற்கனவே, அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ஹியர் யோர் ஈஸி ஃபர்ஸ்ட். சரி, முதல்ல எப்படி இதை ஆரம்பிக்கலாம்? இப்போ நம்ம வந்து அழகாக சொல்லணும். நான் எழுதுன ஒரு எஸ்ஐயும் இருக்கும். கரெக்டாக அந்த புக்கு இங்கே இருக்குது, இங்கே பார்ப்போம். ஒரு பாடம் பற்றி நான் எழுதியிருப்பேன், அது ஹைஸ்கூல் மஜாலால் இல்லையா இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஃபார்ம் 5 இருக்கும்போது டைப் பண்ணுவேன். இங்கே இல்லையோ keracunan makanan. Jangan deh. Kamu kayak gak apa sih kayaknya. Saya pun mau leparin di jago ya ada lagi jago. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். segenap lapisan masyarakatன்றாங்க. ஐ திங்க்
நம்ம இதுல ஒரு மஷரக்கட்டை மட்டும்தான் லிபாட்கான் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்க மறுபடியும் கொஸ்டின் படிப்போம். எனக்கு on the second thought, okay, oleh hal demikian segenap lapisan masyarakat, அதாவது masyarakat தானே, rakyat தான் masyarakat, tanpa mengira kaum dan agama hendaklah menyaut seruan kerajaan. அப்ப kerajaan சொல்றபடி perpaduan வந்து உருவாக்கணும்ட்டு மஷாரக்காட் கிட்ட சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும், மஷாரக்காட் என்னென்ன செய்யணும் தான் எழுதணும். புரியுதா? கொஸ்டின் மாதிரி சீலாப் அனாலிசிஸ். கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க இன ஒற்றுமையை இது பண்ணுங்கன்ட்டு, அதனால கவர்மெண்டோட ரோல் வந்து இங்க வேணாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா செகுனா லப்பிசான் மஷாரக்காட் தான் வந்து மஞ்சாஹூட் பண்ணணும் சொல்றாங்க. அப்ப அவங்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. புரியுதா? இன்டைரக்டா. அப்ப இபு பாப்பா இந்த இடத்துல தபிலே மஷாரக்காட் தான் மூணுமே. சரி, ஒன்னு என்ன பண்ணுவோம், ரூமா தர்புக்கா, கோத்தோங் ரோயோங், ருக்குன் தத்தாங்கா. ருக்குன் தத்தாங்கன்னா என்னடா தெரியலன்னா எழுத முடியாது. ஈஸி. Utaka ni utaka rukun tetangga ibro indrawasi. என்ன ருக்குன் தத்தாங்கனா? அவனுக்கு தெரியும், அவன் சொல்ல மாட்டான். ருக்குன் தத்தாங்கனா என்னன்னு தெரியாது உனக்கு? டேய் 17 வயசாச்சு உனக்கு ருக்குன் தத்தாங்கனா என்னன்னு தெரியலையா? எம்பாரசிங். என்ன ருக்குன் தத்தாங்கனா? என்ன வச்சிருப்பாங்க? சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாமானோட வளர்ச்சிக்கு இது பண்ணிருப்பாங்க. வளர்ச்சிக்கா? எஸ், தட்ஸ் இட். அவங்க தான் ருக்குன் தத்தாங்க. ராத்திரில எல்லாம் ரோண்டா பண்ணுவாங்க, எந்த ஒரு திருட்டோ சாமுனோ இதெல்லாம் நடக்காம. ஓகே, சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. முதல்ல வந்து 2 நிமிஷமாச்சு பேசி. சரி, இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட டாபிக் வந்து என்னது, langkah-langkah memupuk perpaduan dalam kalangan rakyat தானே. அப்படியே எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் தான் எழுதணும். நீங்க எழுத்து மட்டும் பெரிய எழுத்துல வரணும். ஓகேயா? எழுத்து மட்டும் பெரிய எழுத்து வரணும். இருங்க langkah-langkah memupuk perpaduan. ஓகே, அதை garis வேற பண்ணணும் நம்ம, ஞாபகம் வச்சுக்கீங்க. உன்டோவா யூ சின்னதா இருக்கணும். ஏன்னா kata sendi namaவும் kata hubungவும் சின்ன எழுத்தே தான் இருக்கணும். langkah-langkah untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat. கோடு கிழிச்சிருங்க. நடுவில் இருக்கணும். அண்ட் இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, அப்புறம் ஒலே அப்படி போட்டுடணும். உங்க பேர் போட்டுருங்க.
ம் Sudah. சூடா வேணுமா? Full name சொல்லலாம் கேக்குறாங்க. அது என்ன? இப்ப அதை வச்சு நான் என்ன பத்திரிக்கையா வைக்க போறேன்? எதையாவது போடுறா. நான் தான் இங்க போட்டிருக்கேன்ல ஃபுல் நேம்னு. ஷோ கடவுளே. முதல்ல கேள்வி கேட்டாங்க. கூலி கேட்கிறவங்க ஃபுல்லா கேட்கணுமா அது மசாலா கடை கேட்கணுமா? கேட்கறது தப்பு. டேய் அதான் அங்க இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். ஓகே சரி, இப்ப பிற்பாடுவானுக்கு நம்ம வந்து இப்ப டவுல்வான் செய்ய போறோம். எப்படி நம்ம செய்யலாம் இப்ப டவுல்வான்? இஷ்யூ மாதிரி எடுத்துருவாங்க. இஷ்யூ மாதிரி இந்த பரவாயில்ல. லேட்டா 3 இது இஷ்யூ tema isu tugasan செய்யலாம். பட் நான் நார்மலா வந்து பிற்பாடுவான் எப்படி எழுதணும்னா analogy பைப்பேன். Try to take a stick and break it. Easily we can do that. How about seberkas? Sudah tentu susah nak buat kan? Ya. Analogi ini dapat dikaitkan perpaduan 28 juta penduduk di Malaysia. தெரியல. நான் எழுதும் போது 27 ஜூத்தாடா. இப்ப நிறைய குட்டிலாம் போட்டிருக்கானுங்களே, 10 ஜூத்தா ஏறி இருக்கலாம். எல்லாம் அவனுங்க செக் பண்ண போறானுங்களா என்ன? செக் பண்ணிக்கோ, பாப்புலேஷன் சீக்கிரம் செக் பண்ணு. வேற கேக்குறான் கேள்வி மேல. செக் பண்ணு. ஒன்ன மாதிரி இருந்துற போறான் ஹோம்வொர்க் தான். 32 இங்க ஒரு 27.4 கூட ஏத்திட்டானுங்க. அவனுக்கு புரியல போல. ஓகே பை. முத பாருங்க, எப்பவுமே வந்து கேப்போட தேவையில்லை. எனி karangan. Okay, baik. Cuba kita ambil sebatang lidi dan patahkannya. Sudah tentu dengan mudah kita boleh lakukannya. Bagaimana pula dengan seberkas lidi? Okey. Cuba kita ambil sebatang lidi dan patahkannya. Sudah tentu dengan mudah kita boleh lakukannya. Patahkan மட்டும் warnanya வராது. Bagaimana pula dengan seberkas lidi? Okey. Kita tak mungkin, kita tak lampai கூடாது. Kita sudah pasti perkara itu agak rumit untuk dilakukan. Analogi ini boleh dikaitkan Okey, analogi ini boleh dikaitkan dengan nusa tercinta kita Malaysia yang mempunyai anak watan berbilang kaum dan hidup secara bersama sehati secara bersama
sehati sejiwa, hidup secara sehati sejiwa. Apa dia buat? Ibarat peribahasa, seikat bak sirih, serumpuk bak serai. Sudah berapa patah ni? Mana jokar ke dia எழுதுனா இருங்க எங்கேயாவது நான் ஒட்டி தான் பார்க்கணும். கணக்கு பண்ணுங்க எவ்வளவு வந்துருச்சுன்ட்டு ஒரு ஆளு. ஏன் ஓடிடுச்சா? ஓகே சாரி. Baru 56. Baru 56 sudah jadi 56. Nal. Peribahasa dikira sebagai satu patah perkataan. Seikat bak sirih, serumput bak serai. So இப்போதைக்கு 56 வந்துச்சு. அதுல 6 வெட்டிட்டு +1 பண்ணணும். ஏன்னா பரிபாசா ஒண்ணு இல்ல. 51. ஸோ lebih kurang இன்னும் 19 பார்த்தால எழுதலாம். என்ன எழுத முடியுமோ அதை எழுதுவோம். இருங்க. உடனே persoalan lah. Okay. Langkah-langkah mampu. Cuba kita ambil sebatang lidi dan patahkan. Sudah tentu dengan mudah kita boleh lakukannya. Bagaimana pula dengan seberkas lidi? Bincangan. Okay. Lagi kita dah settle ayat tema. Sekarang ayat isu. Ayat isu perpaduan எப்படி இருக்கு? Kamu bagi tahulah. Perpaduan வந்து இப்போ வந்து semakin luntur. Ada pihak yang cuba mengapi-apikan. Baik untuk kepentingan politik. Okay. Baik. Sebagai masyarakat, apa yang kita boleh buat untuk memupuk perpaduan? Okay. Azan Kelbi. Okay. Baik. Namun begitu, semangat perpaduan, okay, mutakhir ini sampai bergalama. Semangat perpaduan mutakhir ini, semangat perpaduan dalam kalangan masyarakat எதுக்கும் என்னை மாதிரி எழுந்து விடுங்க, நான் எனி டைம் கொண்டு போட்டுருவேன். Okay. Namun begitu, semangat perpaduan dalam kalangan masyarakat mutakhir ini semakin luntur. Semakin luntur dan dipinggirkan. இப்போ வந்து நான் இதில் வந்து persoalannya போட மாட்டேன். இதில் நான் வந்து sebelum nasi menjadi bubur, apakah அப்படி பயிற்சிக்கும்? Persoalannya sebelum nasi menjadi bubur, okey lah. Sudah menjadi bubur lah. Sebelum nasi menjadi bubur. இல்ல nasi sudah menjadi bubur தான் peribahasa. ஆனா நான் வந்து இது வந்து எப்படி பார்க்கிறேன்னா இப்படி பார்க்கிறேன். Sebelum nasi menjadi bubur. Nasi menjadi bubur is the peribahasa. I add the word sebelum. அந்த சுடான்னு இருக்குமா peribahasa? Sebelum nasi sudah menjadi bubur. Sebelum nasi nasi sudah menjadi bubur. இதுல நான் போட்டேன்னா அதில் கரெக்டாக வராது, அதனால தான் எழுதுறேன். Sebelum nasi menjadi bubur, sebelum nasi menjadi bubur, apakah langkah-langkah yang harus வந்து yang harus diambil தான் பைப்பிங்க ரொம்ப பேர் digerakkan சொல்லலாம், diimplementasikan. Okey, digerakkan better lah, நல்லா இருக்கும் baik. Harus digerakkan untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat.
காணா போச்சா? 87 காட்டுதுடா. ஓ கூடயா போச்சா? நம்ம 70 தானே எழுதணும். பெணுத்தொப்புல காத்துக்கலாம். இருங்க அதுல வேற லங்காலாம் வந்து அது நம்மளே எதுக்கு ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிப்போம். லெபி kurang லங்கா வந்து 3 பாத்தாவா கனெக்ட் பண்ணுது. டேஷை தனியா கனெக்ட் பண்ணிருக்கு மைக்ரோசாஃப்ட் செய்து. ஓகே சரி வாங்க. கனெக்ட் பண்ணின்னு இது சத்து பார்த்தா எழுபத்தி எட்டு வருது. 8 பார்த்தா தான் கூட போயிருக்கு. ஐ திங்க் தண்டா சால்லாம் அது ஒரு பாத்தாவை கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமா எஸ் 2 பாத்தா போடுது. லீடி கோமா வச்சேன் 2 பாத்தா கனெக்ட் பண்ணுது. ஓகே ஸோ 78 தான். ஓகே கொஞ்சம் 8 பாத்தா ஓடி இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ டவுன் வந்து கவ்வா இருக்கணும் எப்பவுமே. பார்த்தோன்னே பிடிச்சிடணும். ஓகே இப்போ இன்னொரு வாட்டி படிச்சு பார்ப்போம். ஏதாவது பிள்ளை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே கரங்க நீங்க எழுதுனீங்க அப்படிதான். ஒரு பாருங்க நீங்க பாட்டு நான் செய்யறேன் அப்புறம் சேமா பண்றேன் அதெல்லாம் சும்மா கதை. டைம் பத்தாது. செய்யறியா டக்கு செஞ்சிட்டியா செக் பண்ணிக்கோ ஆன் த ஸ்பாட். அவ்வளவுதான் முடிஞ்சு. ரெண்டாவது வரதுக்கு வாய்ப்பு இல்லை உனக்கு. டைம் பத்தாது. அன்லெஸ் யூ ஆர் நாட் a good writer. இல்லடா சொல்றேன்டா. Cuba kita ambil sebatang lidi dan patahkan. Sudah tentu dengan mudah kita boleh lakukannya. Bagaimana pula dengan seberkas lidi? Sudah pasti perkara itu agak rumit untuk dilakukan. Sudah pasti perkara itu agak merumitkan. அப்படின்னு போட்டுடலாம். சிம்பிளா merumitkan. ஸோ 2 வார்த்தையை நான் வெட்டிட்டேன் அதுலேருந்து. 76. Analogi ini boleh dikaitkan dengan nusa tercinta kita, Malaysia, yang mempunyai anak watan berbilang kaum dan hidup sehati sejiwa, ibarat peribahasa. Seikat bak sirih, serumpun bak serai. வாழ்ந்தா வெத்தலை கொடி மாதிரி வாழணும். இல்லாட்டியும் செராயோட ரும்புன் மாதிரி வாழணும். 1 கோடி வாழணும்ல. 1 கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எப்படி? ஊர் கோடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. Ya, correct. Oke. Namun begitu, semangat perpaduan dalam kalangan masyarakat mutakhir ini semakin luntur dan dipinggirkan. Sebelum nasi menjadi bubur, apakah langkah-langkah yang harus digerakkan untuk memupuk perpaduan dalam kalangan masyarakat? Ayat tema இருக்கு, இஷ்யூ வந்து இஷ்யூ நாங்க எப்படி தெரியுமா கரங்கன் செய்வோம். நீ எங்க கூட பேச வர்றதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும் உனக்கு. ஓகேயா? நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ டவுலுவானுக்கு நாங்கள் தேமா இஷ்யூ துகாசன் 3 விதமான ஆயாட். எத்தனை ஆயாட்டில் வேணாலும் எழுதுக்குள்ளார எழுந்து இந்த 3 ஆயாட்டை டச் பண்ணணும். தேமானா இந்த பற்பாடுவானை பற்றி ஓவராலாக நீ ஏதாவது சொல்லு, இல்லாட்டி டெஃபினிசி கொடு. பற்பாடுவானா என்னன்னு டெஃபினிசி கொடுக்கணும். இஷ்யூனா டுடே சிச்சுவேஷன், இன்றைய நிலை, அதான் இஷ்யூ. பற்பாடுவான் சிரிப்பா சிரிக்குது. துகாசன் அப்படியே காப்பி பேஸ்ட் த கொஸ்டின். persoalannya copy paste the question. அவ்வளவுதான். இந்த ஆயட் ஃப்ரீ. இந்த ஆயட் இறங்குதா ஏறுதான்னு சொல்றது. இதை மட்டும் தான் நீங்க கிரியேட்டிவா யோசிக்கணும். Oke? Baik, kita masuk isi pertama 120 patah perkataan kita kena tulis. Jadi, kalau isi kayak இதெல்லாம் எழுதலையா நீங்க மத? இது வந்து pendahuluanக்கு என்னென்ன தேவைன்னு நான் எழுதிட்டேன், சொல்லிட்டேன். இப்போ ஈஸிக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். Baik, isi
isi வந்து aku makan beberapa cili kering pedas. Apa isi kamu? அவனுக்கு அந்த அன்சிக்கா இருக்கார்ல வரும். உனக்கு சிம்பிளான்னு தெரியாதா? சொல்லு. Rajini cinta akan Ansika. So இதெல்லாம் ஏன் மெத்தட். Mengapa atau bagaimana? இந்த கேள்வியை நீங்க கேட்டாலே அதான் huraian. C for contoh, K for kesan, P for penegasan. முன்ன நம்ம செய்ய மாட்டோம், ஆனா இதுக்கு செய்யணுமே இப்ப. அப்ப அவ்வளவு குறைவா செஞ்சிருக்கோம் நம்ம கரங்கன் B. Apa mengapa bagaimana contoh kesan penegasan. Okay, contoh முதல் isi நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரெண்டாவது isi நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரி, எழுதி முடிச்சிட்டியாடா? Uy. ஓகே தெரியுதா? இது வந்து நான் ஃபார்ம் 2 எழுதுனேன் கரங்கன். பாருங்க ஃபார்ம் 2 முன்ன செஞ்சோம் அந்த கரங்கன். ஓகே, ஃபார்ம் 2க்கு இவ்வளவு செஞ்சிருப்பேன் பாத்துக்கீங்க. அங்க வந்து நான் கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சிருப்பேன்ல, அவங்க ஃபார்ம் 2 லெவல்ல அதெல்லாம் குறைச்சி கொடுக்கறது. பட் இது பயங்கரமா தான் இருக்கும். ஓகே பை. masyarakat என்ன செய்யணும்? Okay, masyarakat majlis rumah terbuka. Okay, it's not my idea, right? So I can curi lah. Form mana? பார்க்குறேன் அடுத்தது கீழே எங்கேயாவது என்ன தெரியுமான்னு பார்க்குறேன். ஏய் ஓகே much formatted. ஓகே, ஸோ நல்லா கேட்கணும். இவன் பெருங்கான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி pada hemat saya இதான் வந்து ஓப்பனிங் penanda wacana yang kita selalu gunakan. Pada hemat saya, என்னை பொறுத்தவரை masyarakat setempat haruslah menganjurkan majlis rumah terbuka di kawasan perumahan masing-masing. எப்ப வைக்கணும்? khususnya apabila menjelang sambutan perayaan utama di Malaysia. Oke, ini oke, இருங்க. இதான் ayat topik. புரியுதா? இதான் ayat topik. apa? Pada hemat saya masyarakat setempat படிக்கலாம். அதாவது masyarakat setempatனா அந்தந்த இடத்துல இருக்கிற masyarakat haruslah menganjurkan majlis rumah terbuka di kawasan perumahan masing-masing khususnya apabila menjelang sambutan perayaan utama di Malaysia. Oke, seperti hari raya puasa, tahun baru Cina, hari Deepawali, hari Natal. Apa tuh Natal? Christmas. Hari Christmasனா Natal. அப்படியே சொல்லலாம். அதோட மலாய் வார்த்தை Natal. Saras. Oh, Siti Sara. Dia malah lack of knowledge. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம வந்து மேக் ஃபன் தான் பண்ணணும். ஓகே, lepas tu kita kena huraikan. Masa kita huraikan, kena guna dia punya penanda wacana yang betul. Hal ini demikian kerana போட்டீங்க கையை வெட்டிடுவேன். புக்கில் போட்டிருந்தாலும் புக்கை கிழிச்சிருவேன். அதெல்லாம் ராங். நான் சொன்னா ராங் தான். இல்ல நான் சொல்லுவேன் இப்படித்தான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் அது செய்யாதையா அப்படின்னு சொல்லிடுவேன் அழகா. இல்ல சார் புக்கில் அதெல்லாம் போட்டிருக்காங்க வேற டீச்சர்லாம். அது ராங்டா. அது வந்து தத்தா பாஷா படி தப்பு. அந்த டீச்சர் சென்சிட்டிவ், நாட் சென்சிட்டிவ் இனஃப் டு டிடெக்ட் த எரர், நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இனஃப். நான் டீச்சர் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அன்னைக்கு கூட நாங்கள் எம்ஆர்எஸ்எம்ல ஒரு இந்த வருஷம் எம்ஆர்எஸ்எம் பேப்பரில் ஒரு ஸ்கீமாவில் வந்து ஒரு சீரியஸான தத்தா பாஷா எரர் போட்டிருந்தாங்க. நான் போய் நான் கண்டுபிடிச்சிட்டு வேற செக்கு கிட்ட டிஸ்கஸ் பண்ண, ஆமாம் இது எரர் தான் அப்படின்னு நான் வச்சு. ஆனால் அது ஸ்கீமாலே இல்லை. நாங்கள் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் என்னது?
ஹால் இனி அதாவது பெருமைக்கு சொல்லல, அவ்வளோ கேர்ஃபுல்லா நாங்க ஹேண்டில் பண்ணுவோம் அந்த தத்த பாஷா செக்ஷன்லாம். இல்ல அப்பப்ப கேர்லெஸ் பண்ணுவோம். நான் சின்னது. Hal ini dikatakan demikian kerana. Okay, இதான் பன்னெண்டா வச்சனம். ஒவ்வொரு ஆயாட்டுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுங்க. அதுக்குன்னு எல்லா ஆயாட்லயும் வைக்கணுமா அப்படின்னா முடிஞ்சா வைங்க, முடியலன்னா அந்த டைப் ஆஃப் ஆயாட் தான் எனக்கு வேணும். பன்னெண்டா வச்ச நான் பாய்க்கணும்னு அவசியம் சொல்லல, பாய்ச்சா நல்லது. ஹால் இனி dikatakan demikian. ஓகே, எதனால வந்து ஓகே முதல்ல நம்ம யோசிக்கணும். மஜ்லிஸ் ரூமா தர்புக்கா வந்து எப்படி perpaduan. இப்ப எதனால வந்து ஆளுங்க பிரிஞ்சிருக்காங்க? ஓ, அவங்க வந்து மாடு மூத்திரத்தை குடிக்கிறாங்க. தமிழவங்களா, மலாய்க்காரவங்களா, அவங்க குளிக்கவே மாட்டாங்க, மாடை வெட்டி அப்படி தின்னுருவாங்க. சீனனுங்களா, ஐயோ பண்டியை வெட்டி சாப்பிட்றானுங்க. வாய் இதெல்லாம் வருது? ஏன்னா யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தியர் கல்ச்சர். when you go to their open house you will learn the culture. ஓ, இதுதான் செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த பந்தாங்களாராங்க இருக்கு, இந்த நம்பிக்கை இருக்கு, இதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்க கிட்டத்துல இருந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி you will know, you will respect, you will tolerate the thing, that the indifference between you. நம்ம வந்து மாடு சாப்பிட ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ளே ஏன் சாப்பிட்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது இல்லை, சாப்பிடலாம். ஏன் அவங்க சாப்பிடுறது நம்ம மதிப்போம்டா, நம்ம சாப்பிடாம நம்ம இருப்போம், அவ்வளவுதானே. நம்ம சாப்பிடலனுக்காக மத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தி அதுதான் ஃபெனட்டிசம். அது செய்யக்கூடாது. பண்டி வந்து அவங்களுக்கு வந்து பண்டி வந்து சாப்பிட்றவங்க நார்மலா நான் கேட்டது என்னன்னா அது ஸ்வீட்டஸ்ட் மீட் சொல்லுவாங்க, இனிப்பா இருக்குமா அந்த மீட், ஸோ அதனால சாப்பிட்றாங்க. நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவாங்களா? இல்ல, தமிழவங்க பொதுவா வந்து பண்டி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது ரொம்ப அசுத்தமான மிருகம். ஆடு வந்து ஆடும் சாப்பிடக்கூடாது. ஆடு எனக்கு பிடிக்கும் தான். ஆனா ஆடு மாடு இது ரெண்டையும் வெட்டும் போது அதுக்கு தெரியும் வெட்ட போறாங்கன்ட்டு. ஸ்லாட்டர் ஹவுஸ் போகும்போது அப்ப அது வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய், நீங்க பார்த்துருப்பீங்களா, ஆடு மாடெல்லாம் வெட்டும் போது பாருங்க கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். அது அப்படியே டென்ஷன் ஆகும். ஆடுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கு வயிற்றுக்கிட்ட வந்து ஒரு அசிட் இருக்கும், யூரிக் அசிட்னு. அது கண்டதனமா பரவி இருக்கும் அதோட உடம்பு ஃபுல்லா. அந்த இறைச்சியை தான் நீங்க சாப்பிட்றீங்க, அசிட்டை சாப்பிட்றீங்க இன் ஷார்ட். அப்ப அதுல சாப்பிட்டு வந்து சின்னாங்க வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருது. அது உங்களுக்கு கொல்றது தான் பேசிக்கலி. ஓகேயா? எப்பவுமே ஆடு மாடு இறக்கும் போது யூரிக் ஆசிட் உள்ள உடம்பு யூரிக் ஆசிட் தான். சர்ச் பண்ணி பாருங்க. நம்மள புலியா கோழிலாம் எனக்கு தெரியல விஷயம். நான் எப்படி சொல்றது தெரியலையா அதெல்லாம். எனக்கும் பிடிக்கும் தான், பட் இப்போதைக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. நான் எங்க வீட்டுல முன்னாடி பார்ட்டி செஞ்சோம், எல்லாரும் கண்ணு முன்னாடி தான் மெக்டி கோழி வாங்கி கொடுத்தேன். நாங்க தான் பண்ணிருந்தோம். when you are strong why you want to afraid? சில பேர் இல்ல, இதே நான் கவுச்சில இருந்தேன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருப்பேன். இன்னைக்கு பேசிட்டோமா, ஓகே அப்புறமா ஆர்டர் பண்ணிடுவோம், ஞாபகம் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் செய்வேன் நான். பட் இட்ஸ் ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. பை அப்ப நம்ம சொல்லிட்டோம், நம்ம முதல்ல சொல்லிட்டோம் எதனால வந்து நம்ம வந்து அடுத்த ஆளோட ரூமாத்திர புக்காக போனோம், அங்க இருக்கிற கல்ச்சர்ஸ் நம்ம அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். சொந்தோ அவங்களோட சாப்பாடு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பக்காயான் விதம் தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட செலிப்ரேட் விதம் பந்தாங்களாராங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒரு இனத்துக்கும் உள்ள இன்டிஃபரன்சஸ் வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க, டொலரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த டொலரேஷன் உன்னால பில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டெஃபினெட்லி perpaduan hidup subur lah. Okay, baik. Apa நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்? Hal ini dikatakan demikian kerana masyarakat dapat memahami dan menghayati adat dan budaya. இந்த memahami dan menghayati இதுக்குள்ள டான், adat dan budaya வந்து இதுக்குள்ள டான் எழுதலாம், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகே, masyarakat dapat memahami dan menghayati adat dan budaya sesuatu kaum ketika mengunjungi ke majlis rumah terbuka. ஓகே, அது எப்படி சொல்றீங்க? strengthen by your contoh. ஓகே, ஸோ contoh மொத வரியில contoh கொடுக்கும்போது contohnya போட்டுக்கலாம். contohnya
kita dapat mengenali juada tradisional. Juadana makanan tradisional. நான் பாருங்க அதெல்லாம் பாருங்க வேற வார்த்தையெல்லாம் பாய்ப்பேன். Juada tradisional. Pakaian tradisional kamu boleh tukar jadi busana. அது என்ன busana? Busana தெரியும். அது என்ன busana? செக் பண்ணுடா. ஓகே எங்க வேணாலும் செக் பண்ணு. busana என்னன்னு பாருங்க. என் ஃபோனை தப்பாச்சு ம். பேஷன் பேஷனா? பேஷன் ஃபுல்லா படிடா. PPR ஆரம்பிப்போம். ஆ, pakaian yang lengkap dan indah-indah perhiasan. இவ்வளவுதான். ஃபேஷன்லாம் நான் கேள்விப்பட்டது. Itu Pakaian silakan Indonesian manufacturing. you cannot. Now you are in Malaysia. Later use. Okay. Alright. என்ன சொல்லிக்கிறேன்? Busana. புசானா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நான் கொடுப்பேன், நிறைய கொடுப்பேன். ஏன்னா ஃபார்ம் 2 நான் கொடுக்கல. ஓகே, juada tradisional, busana tradisional, cara memberi salam. Contoh, kalau orang India dia bagi wanakam. Okey, kepercayaan dan pantang larang sesuatu kaum dengan mengunjungi ke majlis rumah terbuka. Okey. Impaknya, அதாவது அது முடிஞ்சோடனே kesan சொல்லணும். இது மூலமா என்ன தெரிய வருது? kesannya என்னய்யா? இப்போதைக்கு எவ்வளவு வந்திருக்கு? lebih kurang நான் பார்க்குறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒட்டிட்டு lebih kurang 69 தான் வந்திருக்கு. அதாவது இது கூட கூட வேற கனெக்ட் பண்ணோம், ரைட்டா? அது கனெக்ட் பண்ணியே அவ்வளவுதான் வந்திருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் தம்பா பண்ணி விடணும். நம்ம சொந்தோ கூட நம்ம தம்பா பண்ணலாம். நம்ம வந்து சொந்தோ சொல்லலாம். சாப்பாடு பத்தி சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி cara memberi salam கூட சொல்லலாம். ஓகே, contohnya kita dapat mengenali juada tradisional. busana tradisional. ஓகே, அது சொல்லிட்டோம். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. 69 தான் வந்துச்சா? இன்னும் 50 மேற்கொண்டு எழுதணும். ஓகே, pada hemat saya masyarakat setempat haruslah menganjurkan majelis rumah. Dan we tell lah apabila kita mengunjungi ke rumah terbuka hari raya puasa, mengunjungi rumah terbuka, majlis rumah terbuka pada அவனுங்களோட இதை சொன்னாதான் அவனுங்களுக்கு ரொம்ப உஷியாகும். அதனால அப்படிதான். ஏன்னா மார்க் பண்றதெல்லாம் அவனுங்க தான். இதுலயே எவ்வளவு பொறுப்பாடுவானு இருக்கு பத்தியா? Apabila kita mengunjungi majlis rumah terbuka pada hari raya puasa, kita akan dihidangi, kita biasanya memberi salam kepada tuan rumah, membuka kasut sebelum masuk ke dalam rumah. என்ன ya? மலாய்க்காரன் இதுல அப்படியா இருக்கு இல்லையா? dihidangi juada yang authentical food. Belum enak. Dihidangi makanan tradisional seperti இங்கே நம்ம டான் போட்டுரும். dan dihidangi makanan tradisional seperti இது வந்து நம்ம வந்து சொந்த உமுமா கொடுத்தோம். என்னென்ன பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். apabila
Kita mengunjungi ke majlis rumah terbuka pada hari raya puasa. Kita biasanya memberi salam kepada tuan rumah. நம்ம வந்து அந்த baju Melayu போட்டு போலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். Kita biasanya memberi salam kepada tuan rumah, membuka kasut sebelum masuk ke dalam rumah. Uh, uh, dihidangi makanan tradisional seperti seperti apa? Seperti ketupat, rendang, dan nasi lemak. அவனுக்கு வேற என்னடா அவங்களோட மakanan tradisional அவங்களோட Nasi lemak. lemang Nasi lemak. Nasi lemak. nasi lemak nasi lemak is the symbol of அது மேல மலாய்க்காரனும் சாப்பிடுவான், சீனனும் சாப்பிடுவான், தமிழனும் சாப்பிடுவான். அது மலாய்க்கார சாப்பாடு இல்ல. லெமாங்களா அவன் என் முன்னுக்கு ஜீரானே வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் வந்துட்டா நம்ம ஒரு salam kepada tuan rumah membuka kasut semua. அவன் வீட்டுல ஓகே தென் இந்த tolerancy வந்து ரொம்ப ஹை பாயிண்டா இருக்கு. அப்ப நம்ம மத kesannya சொல்லிட்டு வேற kesan சொல்லுவோம். Kesannya kita akan mendapat gambaran jelas tentang budaya dan adat yang diamalkan oleh kaum lain dan bertindak untuk menghormati perbezaan itu. Okey. Kesannya, என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? kita நான் சொல்லும் போது அப்ப புடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நான் மறந்துடுவேன். Kita mendapat gambaran yang jelas tentang perbezaan budaya dan adat orang lain dan serta kita akan mendapat kesannya kita mendapat gambaran yang jelas tentang perbezaan budaya dan adat orang lain serta memupuk perasaan menghormati perbezaan itu. இருடா இப்போ ஓவர் ஆயிடுச்சுன்னு பயமா இருக்குடா. இல்லையே புனகாசான் வேற செய்யணும். அது வேற மறந்துட்டேன் நானு. 122 வந்துருச்சு. அதே அதான் ஓகே இருங்க நாம அப்புறம் வெட்டிக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் நான் பாக்குறேன். முதல்ல நீங்க எழுதல இன்னும் எது வரைக்கும் எழுதிட்டீங்க முதல்ல? ஓகே இருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து இப்ப நம்ம வந்து seterusnya அதை தொடர்ந்து இல்லாட்டி rentetan itu பாருங்க. rentetan இல்ல இது வந்து இது kesanலே இருக்கு. kesan 1 kesan 2 எவ்வளவு kesan வேணாலும் எழுதுங்க. ஆனா 120க்குள்ளார எழுதணும். நம்ம மேபி அப்புறமா அந்த அரிராயாவோட தூக்கிடுவோம்னு நினைக்கிறேன். அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ரொம்ப நீட் ஆக்கிடுச்சு. பாத்தீங்களா நான் ஒரு ஆயட் செஞ்சேன்னா இப்படி ஆயிரும். rentetan itu ஏன்னா அந்த டிஃபரன்சஸ் மதிக்கணும். அந்த முக்கியமான பாயிண்ட் அது எழுதியே ஆகும். rentetan itu toleransi dan persamaan antara kaum dapat dibina setelah mengetahui dan mempelajari adat dan budaya kaum lain. Toleransi dan persamaan. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? tegaskan பண்ணணும். tegaskanனா என்ன முதல் ஈஸி சொன்னேன்? rumah terbukaவா? அதுதான் அதை இன்னொரு வாட்டி அழுத்தி சொல்லு. ulang balik lah isi dia. Okay, baik. Penegasan tegasnya lah. Autocorrect. Tegasnya
Majlis rumah terbuka. Merupakan ejen perpaduan. Ejen perpaduan yang berkesan untuk memupuk semangat muhibah. perpaduanல இருக்காது. முஹிபா சொல்லலாம், semangat kekitan சொல்லலாம். முஹிபா டபுள் பி பாரு. இல்ல ஒரு பியா? முஹிபா டபுள் பி, right? அர்த்தம் 1B னா வந்து pecinta. Gina cinta siapa? Satu mesra. Okay. Double B னா Bumblebee. அப்படின்னு ஒண்ணுமே வரல. அப்ப ஒரு பி தான்ல. காமஸ் தேவான் இருக்கும். டேய் காமஸ் தேவான் மத பாய்டா. இவன் பாரு கூகுள் பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். கூகுள் பாய். Percintaan, kasih mesra, persahabatan, kemesraan, okay? ஒரு பி தான். சரி, ஐ திங்க் அந்த அரிராயா போசா தூக்கிடுவோம். நல்லா தான் இருக்கு, சயங்கா இருக்கு. சரி பாரு, அந்த ஒரு ஆயிரம் தான் அவ்வளவு நீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? யோசியம் பாக்குறேன், இது பாத்துருவோம். ஆனா இதுல எந்த ஒரு பரிபாசாவும் சேர்க்கலையே நானு. இது பார்க்கலாம். ஏன்னா ஸ்பான்டானா செய்யறேன், அதனால அப்படிதான் இருக்கும். 119 ஒன்னு சேர்த்தனா 120 வந்துடும். இரு, அது மாசிங் எல்லாம் 3 பார்த்தாவா கனெக்ட் பண்ணுது, ரைட்டா? பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு. இருங்க நான் பாக்குறேன் எந்த இடத்துல நம்ம பரிபாசா சேர்க்கலான்ட்டு. ஓகே oke இருங்க. Rentetan itu toleransi dan persamaan antara kaum dapat dibina. Oke, kesannya kita dapat சரி, tak kenal maka tak cinta ஓட அர்த்தம் கண்டுபிடிங்க என்னன்னு பாருங்க. Tak kenal maka tak cinta. Kesannya kita dapat mendapat kembali rasa. apabila tahu baru timbul suka. இப்போ வந்து அந்த அந்த பரிபாசா பெர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகும். இப்ப சொல்லுங்க பத்தியா? Kesannya kita mendapat gambaran jelas tentang perbezaan budaya akan memupuk perasaan menghormati perbezaan itu. செக்காப்பா மேட்சிங் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதாவது ஒரு பத்தி விஷயம் தெரிஞ்சா தான் உனக்கு அது மேல ஆர்வம் வரும். இப்போ உனக்கு அந்த perbezaan புரிஞ்சனால தான் நீ menghormati pupu பண்ற. Bak kata pepatah, baiklah bak kata pepatah, tapi இல்ல. Bak kata pepatah, tak kenal maka tak cinta. தெரியலையா? அப்போ உனக்கு விருப்பம் இல்ல, உனக்கு அன்பு இல்ல, அந்த மாதிரி. இந்த அரிராயா போச்சு. முடிச்சு இவனுக்கு பரிபாசா கேப்ஷன் இவனா இருக்கு. சரி, இது எவ்வளவு கனெக்ட் பண்ணுங்கடா, எல்லாரும் கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் 100 மேல போயிடுச்சுன்னா எப்படி? Satu patah.
Satu patah. இல்ல சொல்ல ஒன்னதான் நான் 119. ஓகே, பெர்ஃபெக்டா வந்துருச்சு. செக்காப்பா இருக்கு இந்த இது. எழுதுங்க. அடுத்தது உங்க 2 பேருக்கு தான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் யாருண்ணா KIV. சாப்பாடு குடிச்சு பசி பசிக்குதா? எனக்கு அது ஏன் தெருல 3 ஹவர் கிளாஸ் நீ ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்க நீ தானே? நான் போய் பாக்குறேன், கீழே தான் இருக்கேன்.